எனக்கு சமீபத்தில் இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டது இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான். இந்த 5 வருஷத்துக்குள்ளே நிறையா எனக்கு அது பாதிப்பு வந்துட்டு இருக்கு. ஒரு இன்சிடென்ட் வரும், அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் அதோட பரபரப்பு அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, பரபரப்பு முடித்த உடனே அந்த இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நிறையா கட்டுக்கதைகள் போக ஆரம்பிக்குது, அந்த பெண்ணை பற்றின தவறான விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. நம்ம குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதோட பேசி முடிச்சிடுறோம் அதை. அதுக்கப்புறம் என்னங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் விக்டிம்ஸுக்கெல்லாம் பேசணும். நாங்கள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டப்ப நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் இன்னும் யாருக்கும் தெரியாது. இந்த படம் பார்க்குறப்ப தான் அது தெரியவே வருது. எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கு பின்னாடி இப்படி ஒன்று இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை படமாக்கணும், அதை சொல்லணுங்கிறது தான். அதனால தான் இந்த படம் வந்து மிச்ச படங்களோட வேறுபடுறதுக்கு காரணம், நம்ம யாருமே சொல்லாத அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு சில விஷயங்களை கேட்டு வாங்கி அதை நம்ம சொல்லியிருக்கோம். நம்மகிட்ட இருந்து தான் வரணும். இதில் பிரச்சனையே நம்ம தான். நம்ம என்ன வேணாலும் பேசலாம், குற்றவாளிக்கு தண்டனை கொடுங்க, நம்ம என்ன வேணால் பேசலாம். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதை வந்து நம்ம எவ்வளோ அழகாக சொல்லணுமோ, எவ்வளோ கோபமாக சொல்லணுமோ, அதை எவ்வளோ இதுவாக சினிமாத்தனமாக சொல்லணுமோ அது மாதிரி தான் நம்ம எடுத்து ஒரு ப்ராப்பர் சினிமாவாக நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ மெசேஜ் மட்டுமே சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. ஸோ வெறும் மெசேஜ் மட்டும் நம்ம சொல்கிறோன்னா அட என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை அப்படி சொல்லக்கூடாது, இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காகவும் இதை ஒரு ப்ராப்பர் படமாக தேட்டரில் விசில் சத்தம் பறக்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா கிளைமேக்ஸ் ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸ் கண்டினியூ ஆகிட்டே போகுது. 3 நிமிஷமும் தேட்டரில் விசில் அடிச்சுட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மியூசிக் ஆரம்பிக்கிறப்ப விசில் அடிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அந்த 3 நிமிஷமும் விசில் வந்து கத்திகிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இந்த படத்தை மக்கள் சூப்பராக ஏற்றுக்கிட்டாங்கங்கிற சந்தோஷம் எனக்கு வந்துருச்சு. எல்லாமே இருக்குது. நம்ம குறிப்பிட்டு ஒருத்தர்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஸ்ரீமதி கேஸ் தெரியும். எனக்கு எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம், ஈரோட்டுக்கு பக்கத்தில் சென்னிமலைனால அந்த ஊரில் நடந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது. அது பெருசாக வெளியில் தெரியல, ஏன்னா அவ்வளோ இதுவாக இல்லை. அப்போ அந்த டைமில் மீடியாவும் எதுவும் இல்லை. ஆனால் அந்த டைமில் இருந்த பாதிப்பு எனக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பாக இருந்தது. ஸோ அப்படி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நியூஸில் பார்க்குறப்பவும் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, மக்கள் என்ன கோவப்படுறாங்க, எதெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்க்குறப்ப ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. கலெக்டிவாக நிறையா சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அதை வந்து நம்ம நிறையா படங்கள் வரும்போது இல்லை நம்ம ஆசை என்னென்னா, இப்படி ஒரு சிந்தனை இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம மக்கள்கிட்ட போய் இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் அவங்க முடிவு எடுக்கிறது தான், அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. சில நேரங்களில் தப்புன்னே தெரியாமல் ஒரு சிலது பண்ணுறது எவ்வளோ பாதிக்குதுங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். மக்கள்கிட்ட போய் நீங்கள் இதை பண்ணுங்க, இதனால் இதை பார்த்துட்டு, ஏன்னா நேற்று தேட்டரை முடிச்சுட்டு வெளியில் வந்தவங்க விஜய் சித்து வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். இந்த மாதிரி வந்து கண்ணீர் வந்துருச்சுடா, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ நாங்கள் எங்களுக்கு என்னோடய ஏஜ் கேட்டகரி, நான் விஜய் சித்து, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் ஷீப் டீம் எல்லாருமே அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகின்னு நினைக்கிறப்ப, நாங்களாம் யார் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பசங்க, அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுதுன்னு நினச்சப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மூலிமா ஒரு சேஞ்ச் நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உடனே எல்லாமே மாறிடும்னு சொல்ல முடியும். I will definitely request all the mothers, fathers, all the parents to take their daughters, especially who are in their teenagers or even younger, and their sons for this film. I can't hear. It's a female-oriented script, and you are acting in that script. How are you feeling? Very proud. I'm very proud that I'm a part of this script. It is a very heavy issue, but the way Karthik has written and directed it, the screenplay makes it very delicate and fun to watch. So please, it's a request for all the families with young girls to go and watch this film. It's a very important film, I would say. அவர் வந்து படத்தில் உங்களுக்கு ஃபன் வேணும். நம்ம ஃபன் இல்லாமல் ஒரு படம் வந்து எனக்கும் யோசிக்க வராது. ரெண்டாவது ஃபன் வந்து இப்போது ஒரு இதில் ஸ்கிரிப்டாகவே அப்படி தான், ஃபன்னும் பண்ணி இமோஷனும் பண்ணி கோவமும் பண்ணுற மாதிரியான ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் இருந்தாருன்னா அது கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அவர்கிட்ட சொன்னேன், பர்ஃபெக்டாக இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துச்சு. இப்போ கேரி பண்ணியிருக்கிற இன்டர்வல் பிளாக்குக்கு அவர் ஒன்று பண்ணுறாரு.
அவர் ஒரு கண்ணில் இப்படி திரும்பினோன்னா தேட்டரே எந்திரிக்குதுன்னா அது அவரால் முடியும். ஸோ அவரால் முடியுங்கிறப்ப இந்த கதைக்கு சரியான ஆளாக இருந்தார். அவர் பேர் கனகவேல். இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சாங் ஒன்று வருது. எப்படி அவரோட இன்ட்ரோல் பிளாக் சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹைப்பாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு சாங் ஒன்று இப்போ வருது. அந்த சாங்க்கு த்ரூ அவுட் அந்த சாங் இன்ட்ரோவலும் கிளைமேக்ஸும் ஒரு சாங் வைக்கிறோம். அந்த தேட்டரே ஒரு ஃபுல் வைப் கிடைக்குது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஆதி பிரதர் தான். ஸோ அவரோட அந்த ப்ரெசன்ஸும் அந்த இடத்துல பண்ண பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக. தேங்க்யூ.